வாங்க இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்குல டைமை எப்படி செகண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க ஆப்டிடியூட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். இந்த கணக்கை உங்களால 10 செகண்ட்ல போட முடியுமா? கேள்வியை நல்லா கவனிச்சு படிங்க. இங்க மாறின ஒரே விஷயம் வட்டி விகிதம் மட்டும்தான், மத்த எதுவுமே மாறல. இதுதான் இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ண போறதுக்கான க்ளூ. ஸோ லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 4% ஏறினதுனால நமக்கு வட்டியா 30 ரூபாய் அதிகமாக கிடைச்சிருக்கு. சிம்பிள். இது ரெண்டுத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. அப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அந்த குறிப்பிட்ட டைம்க்கு 600 ரூபாய்க்கு 4% வட்டி போட்டா நமக்கு கிடைக்கிறது அந்த எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் தான். சரி, இதை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்குவோம். 4% தான் 30 ரூபானா அப்போ 1% எவ்வளவு இருக்கும்? சிம்பிள். 30 4ஆல டிவைட் பண்ணுங்க. சூப்பர்! நமக்கு கிடைச்ச பதில் 7.5. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம், மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. உண்மையில 1% இன்ட்ரெஸ்ட்னா என்ன? நம்ம அசல் தொகை 600 ரூபாயில 1%, அதாவது ஒரு வருஷத்துக்கு 6 ரூபாய். இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. பாருங்க, ஒரு வருஷத்துக்கு வட்டி வெறும் 6 ரூபாய் தான் வரணும். ஆனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7.5. அப்போ இதோட அர்த்தம் என்ன? டைம் கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு மேல இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நமக்கு கிடைச்ச அந்த 7.5 ஒரு வருஷத்துக்கான வட்டியான 6 ரூபாயால வகுத்தா மொத்த நேரம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். பாத்தீங்களா? பதில் 1.25 வருஷம். எவ்வளோ ஈஸியா முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு வருஷம் அப்புறம் 3 மாசம். கரெக்டா? நீங்க இவ்ளோ தூரம் யோசிக்க வேணானா, இந்த மொத்த லாஜிக்கையும் ஒரே ஃபார்முலால கொண்டு வந்துடலாம். இதோ பாருங்க, இதுதான் அந்த அல்டிமேட் ஷார்ட்கட். இத வச்சு இதே மாதிரி எந்த கணக்கு வந்தாலும் சட்டுன்னு போட்டலாம். இது மாதிரி இன்னும் நிறைய பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணுங்க.